ஆட்டோமேட்டிக்கா ஏஐ வந்துட்டு முடிவெடுக்குது. அதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்கு அப்படிங்கிறதுக்கான மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் பெறதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு? இண்டிவிஜுவல்ஸ்க்கு உரிமை இருக்கு. நான் திருப்பி சொல்றேன், ஆட்டோமேட்டிக்கா டிசிஷன் எடுக்குது ஏஐ. அந்த டிசிஷன்ல என்ன லாஜிக் இருக்குங்கறத பத்தின சும்மா ஏதோ பேருக்கு இருக்க இன்ஃபர்மேஷன் கிடையாது. எப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷன் வேணும்? மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும். யாருக்கு? இந்த இன்ஃபர்மேஷன் பெறதுக்கான உரிமை இவங்களுக்கு அப்படிங்கறாங்க. ரைட். முடிவெடுக்கிறதுல இந்த ஆட்டோமேட்டிக் டிசிஷன் மேக்கிங் யார் எதை ரெஃபர் பண்ணுது? ஆட்டோமேட்டிக் டிசிஷன் மேக்கிங்ல ஏதோ லீகல் எஃபெக்ட்டோ லீகலுக்கு சம்பந்தப்பட்ட எஃபெக்ட்டோ இருந்துச்சு. லீகல் எஃபெக்ட்டோ இல்ல லீகலுக்கு சம்பந்தப்பட்ட ஏதோ எஃபெக்ட் இருந்துச்சுன்னா அந்த ஆட்டோமேட்டிக் டிசிஷன் மேக்கிங் இருக்குல்ல, அந்த ஆட்டோமேட்டிக் டிசிஷன் மேக்கிங் பத்தின லாஜிக் சம்பந்தமான மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் பெறதுக்கு அந்த இண்டிவிஜுவலுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கறத இன்ட்ரோ듀ce பண்றதுக்கு யார் எய்ம் பண்றா? திருப்பி சொல்றேன், ஆட்டோமேட்டிக் டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுனால சில லீகல் எஃபெக்ட்டோ அதுக்கு சிமிலரான எஃபெக்ட்டோ இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட முடிவுகளுக்கு அந்த முடிவுகளுடைய லாஜிக் பத்தின முக்கியமான இன்ஃபர்மேஷனை பெறதுக்கு இண்டிவிஜுவல்ஸ்க்கு ரைட் இருக்கு அப்படிங்கறத உள்ள கொண்டு வரதுக்கு யாரை எய்ம் பண்றா? மீனிங் கேட்டேன்னா கொஞ்சம் இந்த மாதிரி கிளியரா சொல்லணும். இதுதான் என்னது லாஸ்ட் பேராகிராஃப், இதுதான் என்னது பேசிக்கா. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, வாட் இஸ் அல்காரிதம்? இங்க தேடணும், எது தேடணும்? டேட்டா வந்துச்சு, ரோபோட்டிக்ஸ் வந்துச்சு, நம்ம டேட்டா ஃபுல்லா வாசிச்சோம். இதெல்லாம் வாசிக்கல, தேடி போட்டுடலாமா? ரைட். அல்காரிதம் பைஸ். இப்ப அந்த ஏரியா உங்களுக்கு பொறுமையா வாசிக்க போறோம். போன உடனே ஸ்க்ரோல் பண்ணும்போதே எனக்கு எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கங்க, பாதியில இருந்து வாசிக்க கூடாது. டோட்டல் ஹோல் சென்டென்ஸ் வாசிக்கணும். சரியா? நான் இங்க இருந்தே வாசிக்கிறேன். Two major issues, ரெண்டு பிரச்சனைகள் வெளியே வந்து நிக்குது. ஃபர்ஸ்ட் இஸ் ரெண்டு பிரச்சனை இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரச்சனை அல்காரிதம் பையஸ், which is அல்காரிதம் பையஸ் என்னன்னா when an algorithm produces systematically bias னு தெரியும். bias என்னது? அல்காரிதமே எப்படிப்பட்ட ரிசல்ட் கொடுக்குது? prejudice results கொடுக்குது. எதுக்கு காரணம் என்னது? going to erroneous assumptions in the machine learning processல தப்பான assumption இருக்கிறதுனால ரிசல்ட் எப்படி கிடைக்குது? இதுக்கு பேர் தான் இந்த அல்காரிதம். இதே வார்த்தையில் இருந்தாலும் ஆன்சர் போடலாம், வார்த்தை மாறி இருந்தாலும் ஆன்சர் அடிச்சிடும். It is a type of bias when an algorithm gives systematically prejudiced results due to the wrong assumption in the. இது ஆன்சர். ரைட். அடுத்தது செகண்ட் ஒன் வருமா? இந்த வார்த்தை வச்சிருக்காங்க, despite the assumption தப்புனால ரிசல்ட் தப்பு. அப்படிதானே இருந்துச்சு? கரெக்ட் அசம்ப்ஷன் வந்தாலும் ராங் ரிசல்ட்னு ரைட் பேசுறேன். அடுத்தது செகண்டரி ஃபீச்சர்ஸ். இந்த கதையை பத்தி அவங்க இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பா என்ன தோணும்னா பயமா இருக்கும். ஏன்னா கீழே எனக்கு என்ன இருக்கணும்? ஒன்லி இருக்கணும். இருக்குதான் பார்ப்போம். இருக்குதா? ஆன்சர் என்னதுதான்? ரைட். Why is it most difficult for the to address AI technologies? Answer எங்க இருக்கு போகுது? தேடி போடலாமா? போட முடியாதாங்க? போடலாம். ஆப்ஷன் பார்த்துட்டு போ. இது ஒரு தப்பு. ஆப்ஷன் பார்த்துட்டு போ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? எந்த பாயிண்ட் தான் ஞாபகம் இருக்கணும்? அவ்வளவுதான். ரெண்டாவது பாயிண்ட், மூணாவது பாயிண்ட், நாலாவது அவ்வளவுதான். ஃபினான்ஷியல் செக்டார்.
AI problems. robotics தேடக்கூடாது, AI ல தான் தேடணும். என்ன இந்த இருக்குல்ல, காம்ப்ளெக்சிட்டி அண்ட் மனசாட்சியே இல்லாம தான் ஒரு ஆப்ஷன் போட்டு வச்சிருக்கேன். ஒரு ஆப்ஷனும் தப்பு. சரியா? ஆன்சரே எத்தனை எதுல இருக்கு? பக்கத்துல 2 வார்த்தை இருக்கா? இதுக்கெல்லாம் என்ன போட்டு வச்சிருக்காங்கன்னா நான் பார்த்தனே. என்ன போட்டு வச்சிருக்காங்க? சி போட்டு வச்சிருக்காங்க. இந்த பாதி பேரு எல்லாம் வயிறு, கிட்னி, லிவர், ஹார்ட் எல்லாம் சேர்த்து இருக்கு. ஆன்சர் என்னது? அடுத்து as per the passage with stricter regulations, what are the challenges for financial institutions like pass shoulder data? என்னது? என்ன பிரச்சனை தெரியுமா? அங்க இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் இருந்துட்டு பின்னாடி தான் இந்த பாயிண்ட் இருந்துட்டு என்ன போடுவாங்கன்னா that the trust in bank. சரியா? क्वेश्चन என்னது? மேஜர் சேலஞ்ச் என்னது? ட்ரஸ்ட் வந்து எடுக்கிறதா? ட்ரஸ்ட் என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர் மாதிரி இருக்கு. அடுத்தது செகண்ட் இது கிடையாது. மூணாவது, நாலாவது, அஞ்சாவது ஆன்சர் எதுதான்? ஏ எக்ஸாக்ட்டான ஆன்சர் கிடையாது. தெளிவான ஆன்சர் என்னது அப்படின்னா மேஜர் சேலஞ்ச் இஸ் டு மெயின்டைன் த ட்ரஸ்ட். அதான் இருக்குதா? மெயின்டைன் த ரெப்யூட்டேஷன் ஃபார் பீயிங் ட்ரஸ்டட். ஏற்கனவே இந்த பேர் இருக்கு, அந்த பேரை என்ன பண்ணிக்கணும்? காப்பாத்திக்கணும், தக்க வச்சு. போறீங்கன்னா புரியல. சரியா? இல்ல only 2 போட்டிருந்தாங்க. The following cannot be inferred from the fourth paragraph of the passage. எதை மட்டும் பார்க்கணும்? இன்ஃபர் பண்ண முடியுமா பண்ண முடியாதுன்னு கேக்குறாங்களா? பண்ண முடியாது. cannot be. ஆப்ஷன் பார்க்கணுங்க. நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். நான் டெஸ்ட் போடும்போது ஆப்ஷன் பார்க்க மாட்டேன். அதனால இங்கேயும் பார்க்கறது ஃப்ளோ வர மாட்டேங்குது. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எதை பார்க்கணும்? எந்த வார்த்தை முக்கியம்? அடுத்தது ஓவரால். அடுத்தது robots create as well as. இந்த வார்த்தையை மட்டும்தான் பார்க்கணும். இப்ப என்ன பண்ணக்கூடாது? போயிட்டு தேடக்கூடாது. ஏன்னா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? cannot be inferred கேட்டிருக்காங்க. இது நாலாவது பேராகிராஃப். robotics meanwhile is transform பண்ணுதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் லைன் என்னது? எந்த மாதிரி transform பண்ணுது? ஃபர்ஸ்ட் according to between 1/4 and 1/2 of the financial sector's total workforce to be replaced by robots and AI over the அடுத்த 10 வருஷத்துல கால்வாசில இருந்து அரைவாசி பேர் என்ன பண்ணிடுவாங்களா? இந்த செக்டார்ல robotic செக்டாரா? இந்த செக்டார்ல ராஜா ரைட். ஓகே. அடுத்தது என்னதுன்னா உண்மைதான். Studies of German manufacturing workers have found no evidence that robots reduce overall employment. robots என்ன பண்ணாதா? அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க? ஒரு ஸ்டடியில கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஸ்டடியில ஜெர்மன். ரைட். ஓகே. அடுத்தது although ரெண்டு
eliminate பண்ணுது and it creates additional jobs in the service sector that fully meaning என்னதுங்க ரெண்டு வேலையை eliminate பண்ணி விட்டுட்டு manufacturing jobs விட்டுட்டு service sector என்ன பண்ணுது additional jobs போடுறாங்கல்ல additional jobs என்னது தெரியாது பின்னாடி வாசிப்போமா ஆஃப்செட் பண்றது என்னதுங்க ஆஃப்செட் பண்றது என்னது மேக் அமெண்ட்ஸ் அதான் ஆஃப்செட் காம்பன்சேட் அப்படினா என்ன அர்த்தம் சரி பண்றது ஒரு விஷயம் தப்பா ஆயிடுச்சுனா அந்த தப்பை என்ன பண்ணுது சரி பண்றது அப்ப இந்த லாஸ் என்ன பண்ணுது சர்வீஸ் செக்டார்ல என்ன பண்ணுது ஃபுல்லா பண்ணுதா பாதி பண்ணுதா ஃபுல்லா பண்ணுது அடுத்த லைன் பாருங்க இதெல்லாம் தெளிவா இருக்கு பட் ரோபோட்ஸ் டு அஃபெக்ட் தி காம்போசிஷன் ஆஃப் aggregate employment உடைய காம்போசிஷன் ரோபோட்ஸ் அஃபெக்ட் பண்ணுது ரைட் இந்த பாயிண்ட் இருந்துச்சா பாயிண்ட் இருந்துச்சாங்க என்ன இருந்துச்சு சரி அப்ப அந்த பாயிண்ட இன்ஃபர் பண்ண போட்டு வர மாஸ்டர்ஸ் 3 பாயிண்ட் இருக்குதான்னு போடுங்க இதை இன்ஃபர் பண்ண முடியும் கரெக்ட்டா கிரியேட் பண்ணி இது பண்ணுது அடுத்து அதுக்கு போனா பார்க்கலாம் it is found that இதுச்சா என்ன சொன்னாங்க this பண்ணிட்டாங்களா பண்ணலங்க அப்ப இதையும் என்ன பண்ண முடியாது இன்ஃபர் பண்ண முடியாது ரைட் ஓகே இதெல்லாம் அப்போ வார அடுத்து ரோபோட்ஸ் என்ன இருந்துச்சு அஃபெக்ட் பண்ணுச்சு ஆன்சர் என்னவா வரணும் எனக்கு ஒண்ணு ஆப்ஷன் இருந்துச்சா உங்களுக்கு ஆன்சர் என்னது ஆக்சுவலா the point என்னதுங்க it is found that robots overall employment reduce பண்ற மாதிரியே பேசுறாங்க reduce பண்ணாது offset this last பார்த்தோமா அப்படினா என்ன அர்த்தம் manufacturing sectorல ரிமூவ் பண்ணிட்டு service sectorல என்ன பண்ணிருச்சு compensate பண்ணிருச்சு அடுத்து transforming இது நிறைய பேர் தப்பா போடுறாங்க transforming என்ன பண்ணுதுங்க transforming என்ன பண்ணுது சினானிம் எது அதான் சினானிம் சரியா என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க ஆப்போசிட் கேட்டிருக்காங்க ஆல்டர்னேட்டா மாத்துறது மாத்தாம இருக்கிறது தான் எனக்கு ஆன்சர் இல்ல மாறாம இருக்கிறது எந்த வார்த்தை ரிசர்வ் பண்றாங்கன்னா ஒரு விஷயத்தை பாதுகாக்கறாங்க எதுக்கு பாதுகாக்கறாங்க கெட்டு போகாம இருக்கிறதுக்கு பாதுகாக்கறாங்க கெட்டு போறதுனால என்ன ஆகுது சேஞ்ச் ஆகாம பாதுகாக்கறாங்க என்னாச்சு determination strong இருக்குது சரி இங்க என்ன மீனிங் transforming என்ன பண்ணுது சேஞ்ச் ஆகுது ஸ்ட்ராங் ஆகுது ஒரே மாதிரியா ஸ்ட்ராங்னா என்னதுங்க ஸ்ட்ராங் ஆப்போசிட் என்னதுங்க டிட்டர்மைண்டா இருக்குதுன்னா மன உறுதியோட இருக்குது சரியா ஆப்போசிட் என்ன வரும் மாத்தி பேசுறது எந்த வார்த்தை அதுக்கு ambiguous ஒரு வார்த்தை இருக்கா ambiguous இருக்கா மாத்தி பேசுறதுக்கு வேற வார்த்தை என்ன இருக்கு வார்த்தை இருக்கா அதனால ஒரு விட்டமின்ல வரவே வராது வார்த்தை படிக்கும்போது கொஞ்சம் கிளியரா படிச்சிருக்கு கன்சர்ன் கன்சர்னுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு என்னது சம்பந்தப்பட்ட இங்க அண்டர்லைன் போடல போட்டுட்டாங்கன்னா அது ஆன்சர் எடுத்து 7 क्वेश्चन முடிச்சிட்டோமா அப்ப டைம் எதுவுமே பண்ணல சரி ஓகே அப்ப எந்த ஏரியா நம்ம ரிவைஸ் பண்ணாம வச்சிருக்கோமா